உறவு சொன்னாங்க, முஆத் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஒரு துஆவை சொல்லிட்டாங்க. ஆலிமுக்கு கற்றுக் கொடுத்த துஆ, முஃப்தி சாஹிபுக்கு கற்றுக் கொடுத்த துஆ, ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் இந்த துஆ தப்பிவிடக் கூடாது. இல்மோடு தொடர்புள்ளவர்கள் இந்த துஆவிலே ரொம்ப தொடர்பு இருக்க வேண்டும். 3 விஷயங்களுக்கு அல்லாஹ்வோட உதவியை கேட்டுக்கொண்டே இருங்க. அல்லாஹ்வோட உதவி கிடைக்கலையா இல்மு எங்கேயோ இருக்கும், உங்களோட வாழ்க்கை வெறுங்கி இருக்கும். 3 விஷயத்தில் அல்லாஹ்வோட உதவியை கேளுங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக், யா அல்லாஹ் உன்னை நினைவு கூற ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்க எனக்கு நீ உதவி செய். என்னால இயலாது, நீதான் அதுக்கு சந்தர்ப்பம் தரணும். இல்லைன்னா நான் கஃப்லத்துல போயிடுவேன், தூரமாயிடுவேன். நீ தந்த ஞாபகங்களுக்கு நன்றி செலுத்தவும் எனக்கு நீ உதவி செய். திக்ருக்கும் ரப்படைய இஆனா உதவி தேவை, ஷுக்ருக்கும் ரப்படைய உதவி தேவை. 3வது கேட்டாங்க, உன்னை அழகாக இபாதத்து செய்யணும். வுது இபாதத், தொழுகை இபாதத், தஹஜ்ஜுத் இபாதத், நோன்பு இபாதத், ஹஜ் இபாதத், ஜகாத் இபாதத், வியாபாரமும் இபாதத், நிகாஹும் இபாதத். இந்த இபாதத்தை அழகாக செய்ய நீ உதவி செய். வஹஸ்னில் இபாதத் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க? பெரிய சஹாபாக்கள் ஆலிம் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல்.